ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா 21st ஜான்வரிலேருந்து பிளானட்ஸ் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போய்ட்டு பிர்லா பிளானட்டோரியத்தில் விசிட் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் நான் கொஞ்சம் லேட்டாக போனதுனால என்னால் ஜூபிட்டர் நான் லேட்டாக போனதுன்றது காரணம் இல்லாமல் ஒரு 7,000 பீப்புள் வந்திருந்தாங்க எனக்கு கூட. ஸோ நான் தான் லாஸ்ட்டில் இருந்துட்டு ஒரு 10:40 கிட்ட தான் பார்த்தேன். அப்போ ஜூபிட்டர் மட்டும் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஏன்னா மார்ஸ் 6:30க்கு தான் ரைஸ் ஆகும். அதே மாதிரி ஜூபிட்டர் இருக்கும். யுரேனஸ் நம்மளால் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. அதே மாதிரி நெப்டியூனை பார்க்க முடியாது. வீனஸும் சேட்டனுன்றது 8:30 8:40க்கெலாம் செட் ஆகிடும். அதே மாதிரி சன் கூட இருக்கிற புதன் கிரகம்வாங்க. இது சனி கிரகம், வெள்ளி கிரகம். அதே மாதிரி இது புத கிரகம் சன்செட் எப்போ ஆகும்போது அப்போவே சன்செட் ஆகணும். இது எதுக்கு காட்டுறேன்னா, அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, இது ஸ்டார் ட்ராக்கர் அப்படின்றது ஒரு ஆப்பு. ஸோ அதில் நம்மளால் பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸை பார்க்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கவங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்கான இதை பற்றி காட்டணும், இதை பற்றி விஷயம் தெரியணும். அப்படி இது ஏன்னா மார்ஸ்ன்றது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். அது அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு நார்த் ஈஸ்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் போய் முடியும். ஓகேவா? இப்போ இருக்கிற அலைன்மெண்ட் இது சென்னையோடைய அலைன்மெண்ட்டு. ஓகேவா? டைமிங்கும் அதே தான். 6:30 ஆரம்பிக்கும் சென்னையில். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃபர் ஆகும். பெங்களூரில் ஒரு மாதிரி தெரியும், அமெரிக்காவில் ஒரு மாதிரி தெரியும். அவங்கவுங்களுக்கு டைமுக்கு வேறு. நம்மளுக்கு மெர்க்யூரி தெரியாது, ஏன்னா சன்செட் ஆகிறதுனால தெரியாது. வீனஸ் தெரியும், நெப்டியூன் தெரியும். அது சேட்டன் ரொம்ப ரொம்ப பெரிய கிரகன்றனால அந்த வெளிச்சம் தெரியும். நீங்கள் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் அது அப்படின்றத உங்களால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுன்றனால தான் இதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த ஆப்போட லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பார்த்து வீட்டில் இருக்கவங்களுக்கு காட்டுங்க. ஓகேவா? எஜுகேட் ஆன மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்பேஸ் பற்றி இந்த மாதிரி ஒரு ரேர் ஈவெண்ட்டுன்னு இல்லை, அப்பப்போ நடக்கும். வருஷம் நடக்குமா இல்லைன்னு தெரியாது. சரி, பார்க்குறது இந்த வருஷம் பார்க்குறோம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் திஸ் வீடியோஸ். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். எனக்கு சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு